Good morning teachers, welcome to Aruna Padasalai. என்னும் எழுத்தும் 4th and 5th standard term 2 English module 4 day 4 கான activities பார்க்க போகிறோம் teachers. 4A பார்த்தீங்கன்னா responding to the situations 4th and 5th ரெண்டு ஸ்டாண்டர்டுக்கும் காமனாக கொடுத்துருக்குறாங்க. மெட்டீரியல் நீடட் பார்த்தீங்கன்னா read aloud cards. The tap is open, water is running, what will you do? We will close the tap, we will save water. A man cuts a tree, you see that, what will you do? We will ask him not to cut the trees. We will save trees. The light and fans are on, no one is there, what will you do? We will switch off the fan and light, we will save electricity. Your auntie comes home, she gives you money, what will you do? We will put that in the piggy bank, we will save money. இந்த ரீட் அலவுட் கார்ட்ஸு 4 இருக்குது. இந்த 4 கார்ட்ஸையும் குழந்தைங்களுக்கு 4ஆக பிரிச்சுட்டு 4 குரூப்பாக குழந்தைங்களை பிரிச்சுட்டு ஒவ்வொரு கார்டும் ஒரு டீமுக்கு கொடுத்துட்றோம், குரூப்புக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம். அவங்க வந்து அந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், அதில் இருக்கிறத படித்து என்ன மீனிங்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கணும். அவங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டை ஒரு குரூப்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடணும். ஃப்ரண்ட்டில் கூப்பிட்டோடனே அந்த குழந்தை ஒரு கொஷினை படிக்கும். The tap open, water is running, what will you doன்னு கேட்கும் கிளாஸில். எல்லா குழந்தைங்களும் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ பண்ணணும். அவங்க சொல்லி முடித்த பிறகு அந்த குரூப்பில் இருக்க இன்னொரு குழந்தை we will close the tap, we will save waterன்னு சொல்லும். அது மாதிரி ஒவ்வொரு குரூப்பில் இருந்தும் கூப்பிட்டு கொஷினும் ஆன்சரையும் சொல்ல வைக்கணும். இந்த டிஸ்பிளே பண்ணி வைக்கணும். இந்த ஸ்லோகன்ஸ் எப்போவுமே கிளாஸில் ஒட்டி இருக்கணும். குழந்தைங்க அதை பார்த்து படிச்சுக்கிற மாதிரி. சேவ் வாட்டர், சேவ் எர்த், பிளான்ட் a tree, get air free, bees save honey, we save money, when we go out switch off the fan. அடுத்து 4B பார்த்தீங்கன்னா practicing words with similar and opposites in meaning. 4th and 5th காமனு 2 சிமிலர் வேர்ட்ஸ். ஒரு வார்த்தை இருந்தால் அதுக்கு சிமிலர் வார்த்தை என்ன வரும், மீனிங் வரும். அந்த மீனிங்க்கு ஒரு ஆப்போசிட், ஒரு வார்த்தைக்கு இணையான ஒரு மீனிங், அதன் பிறகு அதுக்கான ஒரு ஆப்போசிட். 2 மீனிங் ஒரு ஆப்போசிட் கற்றுக்கணும் குழந்தைங்க. அதுதான் இதோட இது. சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 சென்டென்ஸ் ஷீட்ஸில் எழுதிட்டு இட் இஸ் அ பிக் ட்ரீனா பக்கத்தில் இன்னொரு ஷீட்டில் இருக்கிறது இட் இஸ் அ ஸ்மால் ட்ரீ, ஆப்போசிட். த மேன் சேவ்ட் லிட்டில் மணினா த மேன் சேவ்ட் அ லாட் ஆஃப் மணி. த பாய் வாஸ் ஹேங்க்ரினா த பாய் வாஸ் காம். த கிங் வாஸ் தின்னுனா த கிங் வாஸ் ஃபேட். அகிலன் வாஸ் அ ஸ்ட்ராங் பாய்னு இருந்ததுன்னா இங்கே அகிலன் வாஸ் அ வீக் பாய். மீனா லவ்ஸ் டு ஈட் ஆப்பிள்ஸ், மீனா ஹேட்ஸ் டு ஈட் ஆப்பிள்ஸ். அப்படியே குவைட் ஆப்போசிட் வேர்ட்ஸ் இங்கே இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க. கிளாஸ் 2 டீமாக பிரிச்சுட்டு ஏபியாக பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷீட்டை கொடுத்துட்றோம். கொடுத்த பிறகு I saw a huge tree, the sentence இருக்கும். The king was slim, the man saved some money, Agilan was a powerful boy, the boy was furious, Meena likes to eat apples. இந்த சென்டென்ஸை நம்ம போர்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணணும் டீச்சர். ஐ சா அ ஹியூஜ் ட்ரீயில் அந்த ஹியூஜுங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஹியூஜுக்கு ஒரு ஆக்ஷன் மட்டும் காட்டுவாங்க. ஐ சா அ ஆக்ஷன் காமிச்சு ட்ரீனும் போது அது ஹியூஜு, அது பிக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த பிக்குன்ற இடத்துல ஹியூஜுங்கிறத சர்க்கிள் பண்ணுவாங்க. சிமிலராக அவங்க கையில் அந்த ஷீட்டில் ஹியூஜ்னா ஹியூஜுக்கான சிமிலர் வேர்டு அவங்ககிட்ட இருக்கிறதுல பிக் இருக்கும். ஒருத்தர்கிட்ட பிக் இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட அதுக்கு ஆப்போசிட் இருக்கும். ஹியூஜுங்கிற வார்த்தை டீச்சர் ஆக்ஷன் பண்ண உடனே அது ஹியூஜு தான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான மீனிங் இருக்கிற கார்டு பிக்கு, அதில் பிக்கை சர்க்கிள் பண்ணுவாங்க அந்த டீம். இன்னொரு டீம் வந்து ஆப்போசிட்ஸ் வச்சுருப்பாங்களே அந்த ஷீட்டில், அவங்க ஸ்மாலை சர்க்கிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கார்டை படிப்பாங்க. ஐ சா அ பிக் ட்ரீ, ஐ சா எ ஸ்மால் ட்ரீ, பிக் அண்ட் ஸ்மால். அந்த பிக்கும் ஸ்மாலை வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து முக்கியமாக இந்த வில் அடுத்து இதில் வில். வாட் தே அப்சர்வ்டு, பிக் அண்ட் ஹியூஜ் ஆர் சேம். பிக்கும் ஹியூஜும் ஒன்று தான். அதோட மீனிங் வந்து ரெண்டுமே ஒரே சேம் மீனிங், ஆனால் அதில் ஸ்மாலுங்கிறது ஆப்போசிட்ன்றதை நம்ம சொல்லணும். இங்கே முன்னாடி கொடுத்ததில் வில்லுங்கிற வார்த்தையை நம்ம இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும். வில்லுங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ். வி வில் க்ளோஸ் த டேப்னா க்ளோஸ் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம், டேப்பை க்ளோஸ் பண்ணுவோம், வாட்டரை சேமிப்போம். அப்போ அது வில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸுங்கிறது அங்கே இன்சிஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது விட்டுடுச்சு, அதை சொல்லிடுறேன். அவ்வளோதான் டீச்சர்ஸ், இதோட முடிஞ்சிருச்சு.